ஜிபிஎஸ் நோயால் 2 தினங்களுக்கு முன்பு 9 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். ஜிபிஎஸ் நோய் குறித்தும் இந்த நோயின் பரவல் குறித்தும் நரம்பியல் மருத்துவர் விஜய் சங்கருடன் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஜிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய கிலன் பாம் சிண்ட்ரோம் நோயால் 2 நாட்களுக்கு முன்பு 9 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறாரு. இந்த நோய் என்னுடைய அறிகுறி என்ன, இதற்கான அந்த சிறுவன் உயிரிழந்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து விளக்க நரம்பியல் மருத்துவர் விஜய் சங்கர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிற நோய்னா முதல்ல என்ன சார்? இந்த ஜிலியன் பாஸ் சிண்ட்ரோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா புது வியாதிலாம் எதுவுமே இல்லை. இது பல நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய வியாதி. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி ஹாஸ்பிட்டலில் ஒரு இயருக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 பேஷண்ட்லேருந்து 10 பேஷண்ட் நாங்கள் ரெகுலராக பார்ப்போங்க. இப்போ இந்த பூனேயில் சடனாக ஒரு பேஷண்ட்ஸ் ஒரு எபிடமிக் மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்ததுனால ஒரு ஸ்ப்ரெட் ஆனதுனால இதை பார்த்தோன்னே எல்லாருமே கொஞ்சம் பயப்படுறாங்களே தவிர இது இட்ஸ் அ ஓல்டு டிசீஸ், நத்திங் டு கெட் ஒரிட் அபவுட் திஸ் டிசீஸ். த ஒன்லி திங் என்னன்னாக்கா இந்த ஜிபிஎஸ்ன்றது பார்த்தோம்னாக்கா நம்ம யூஷுவலாக வாட்டர்னாலேயோ இல்லை ஃபுட்னாலேயோ அது ப்ராப்பராக குக் பண்ணாமல் ப்ராப்பராக பாயில் பண்ணாமல் இது குடிக்கிறதுனாலையோ இல்லை சாப்பிட்றதுனாலையோ இந்த கேம்பைலோபாக்டர் ஜிஜினை அப்படின்ற ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால வரக்கூடியது. இது பாக்டீரியலில் கேம்பைலோபாக்டர் ஜிஜினைன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனாக்கா சம்டைம்ஸ் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் இன்ஃப்ளூயன்ஸா மாதிரியோ இல்லை கோவிட் மாதிரியோ இல்லை ஜீகா வைரஸ் மாதிரியோ அதனாலேயும் வரலாம். சம்டைம்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேக்சின்ஸ் போட்டோம்ல, வேக்சின்ஸ்னாலேயும் வரலாம். ஆர் ப்ரொலாங்டு சர்ஜரி, இந்த மாதிரி நிறைய காரணங்களால் வரக்கூடியதுக்கு வாய்ப்புகள் இது உண்டுங்க. இது பார்த்தோம்னாக்கா யூஷுவலாக நிறைய வகைகள் இருக்குது. இதில் சில பேருக்கு பார்த்தோம்னாக்கா மைல்டாக வரலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கை கால் மறுத்து போன மாதிரி இருக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக இது மேலே ஸ்ப்ரெட் ஆகுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலில் மறுத்து போன மாதிரி இருக்கும், அப்புறம் கையில் மறுத்து போன மாதிரி இருக்கும். சப்சிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா தே வில் டெவலப் வீக்னஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ். அதாவது ஒரு பலகீனமாக கை கால் அசைக்க முடியாமல் நடக்கிறதுக்கு தடுமாறுவாங்க. சில பேருக்கு பார்த்தோம்னாக்கா தடுமாற்றமே இருக்கலாம், இம்பேலன்ஸ் மாதிரி இருக்கலாம். இது ஒரு வகை. அதே பார்த்திங்கன்னா நிறைய வகைகள்னு சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மேலேருந்து யூஸ்வலாக கீழேருந்து மேலே ஸ்ப்ரெட் ஆகும். சம்டைம்ஸ் இது மேலேருந்து கீழே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. லைக் ஃபஸ்ட்டு கண்ணில் டபுளாக தெரியுற மாதிரியோ இல்லை அதே மாதிரி கண் அப்படி மூடிக்கிற மாதிரியோ பேசுகிறது முழுங்குறதுல ப்ராப்ளம் வரலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு 2லேருந்து 4 வாரம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு என்ன எப்படி மிஸ் ஆகும் அப்படின்னாக்கா வரும்போது சில பேருக்கு ஒரு வாமிட்டிங், லூஸ் மோஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். சம்டைம்ஸ் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக ஸ்லோவாக என்ன ஆகும்னா சில பேருக்கு பாடி பெயின் மாதிரி டெவலப் ஆகலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நேரத்தில் நம்ம வழக்கமாக இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்வலாக நம்ம இதை நம்ம விட்டுருவோம். பட் சப்சிக்வெண்ட்டாக என்ன ஆகுன்னா ஸ்லோவாக இந்த மாதிரி லைட்டாக மறுத்து போகிறது மாதிரி நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மிஸ் பண்ணும்போது யூஸ்வலாக we need to have ஒரு சஸ்பிஷன் இருக்கணும். இந்த மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இயர்லியாக இந்த வியாதியை கண்டுபிடிச்சி நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணோம்னாக்கா we can use some medications to control the disease. That's very very important. சார், கொரோனாவுக்கு பிறகு எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே பொதுமக்கள் பெரிய அச்சப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஜிபிஎஸ்னுடைய பரவல் தன்மை எப்படி சார் இருக்கும்? ஒரு மனிதர்கிட்டேருந்து இன்னொரு மனிதருக்கு பரவதற்கு வாய்ப்பு இருக்கா? இதனுடைய பிரதான அறிகுறி என்னவா சார் இருக்கும்? அதாவது இந்த ஜிபிஎஸ் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா ஒரு மனிதன்லேருந்து இன்னொரு மனிதனுக்கான பரவறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இது யூஸ்வலாக பரவறதுக்கு காரணம் என்னன்னாக்கா முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுட்லேயோ வாட்டரோ சரியாக பாயில் பண்ணாமல் இருக்கும்போது தான் அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் லைக் இன்ஃபெக்ஷனாலேயோ அந்த மாதிரி சில பேர் அதாவது ஒரு காஃப்லேயோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா மாதிரி இருந்தாவோ இல்லை கோவிட் மாதிரி இருந்தாவோ வெரி ரேராக நம்ம பார்க்குறோம். பட் இந்த சீசனில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சார், இதை தடுக்கக்கூடிய நடைமுறைகள் மருத்துவ முறைகளாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் என்னென்ன சார் இருக்குது? அதாவது மெயினாக சோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் தான். ஸோ மெயினாக நல்லா சூடு பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி தண்ணி குடித்தோம்னாவே போதும். அதே மாதிரி ஃபுட்டை பாயில் பண்ணும்போது நல்லா பாயில் பண்ணி நல்லா வேக வச்சு அதை சாப்பிட்டோம்னா போதும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹோட்டலில் ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை வெளியே நம்ம கடையில் சாப்பிட்றதுலாம் பார்த்தீங்கன்னா எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எவ்வளோ குக் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த சீசனில் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட்டோம்னாவே போதும். இந்த இது அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி பயப்படுறதுக்கு இதுக்கு ஒன்றும் இது ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வியாதி கிடையாது. சார், இது உயிரிழப்புகளினுடைய தன்மை எப்படி சார் இருக்குது இந்த நோய்க்கு? அது மெயினாக பார்த்தோம்னாக்கா இதில் 2 வகை முன்னாடி சொன்ன மாதிரி சில பேருக்கு இந்த வியாதி பயங்கர ஃபாஸ்ட்டாக பரவக்கூடியதுங்க.
அதாவது வித்தின் வந்து ஒரு 1 to 2 வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா கை கால் செயலிழந்து ஃபஸ்ட்டு கை கால் செயலிழந்து போயிட்டு ஸ்லோவாக மேலே வரும்போது இந்த டயஃப்ரமேட்டிக் பேரலிசிஸ், மூச்சு விட சிரமம் ஏற்பட்டு வென்டிலேட்டர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சில பேருக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோவாக பரவறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் இந்த வேகமாக பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வியாதியை பார்த்தா தான் நாங்கள் வந்து ரொம்ப வந்து இயர்லியாக முடிஞ்ச வரைக்கும் இந்த ஐவி இம்யூனோகுளோபுலின் அப்படின்ற இன்ஜெக்ஷனையோ இல்லை பிளாஸ்மா ஃபெராசிஸ் என்ற ட்ரீட்மெண்ட்டை இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வியாதியை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். நன்றி சார். ஜிபிஎஸ் நோய் ஒரு வருடமிருந்து இன்னொருவருக்கு பரவ வாய்ப்பில்லை எனவும், குடிநீரையும் உணவையும் சுகாதாரமாக வைத்திருந்தால் இந்த நோயினுடைய பரவலையும் இந்த நோய் வருவதையும் தவிர்க்கலாம் என நரம்பியல் மருத்துவர் விஜய் சங்கர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கௌதமுடன் செய்தியாளர் வீரகுமார்.